அனைவருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக பிரைடல் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட ட்ராவல் பார்த்திங்க அப்படின்னா சென்னை டு சிவகாசி பிரைடல் டைம் இது. ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கிங்கன்னா தெரியும், நம்ம வேறு பிளேஸ்க்கு வந்து ட்ராவல் பண்ணுவோம். சென்னையோட புக்கிங்ஸும் கண்டினியூஸாக எடுப்போன்றது தெரியும். ஸோ இன்றைக்கோட பிளான் பார்த்திங்க அப்படின்னா சென்னை டு சிவகாசி தான் பிளான். ஸோ எப்போயுமே நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா வெளியில் அதிகமாக சாப்பிட மாட்டோம். 90% தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நம்ம சாப்பிடுவோம் அவுட் ஃபுட்டு. மற்றபடி வந்து எப்பயுமே மினிமலாக இந்த மாதிரி கூழ், கம்பங்கூழ், அந்த மாதிரி வந்து லிக்விட் ஐட்டம்ஸ், ஜூஸு, ஃப்ரெஷ் ஜூஸ் அது மட்டும் தான் எடுத்துப்போம். ஏன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக நம்ம நிறைய இடம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். நமக்கு வந்து நிறைய ஃபுட்டு செட் ஆகாது. ஏன்னா டெய்லியுமே தண்ணியும் ஃபுட்டும் வேறு சாப்பிட்றதுனால கண்டிப்பாக செட் ஆகாது, உடம்பு முடியாமல் போயிடும். அப்புறம் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆகிடும்ன்றதுனால ஸோ ரொம்ப கான்ஷியஸாக இருப்போம் ஃபுட்டில். ரொம்ப கண்டதாக எடுக்க மாட்டோம். தெரியாமல் மோர் மிளகா சாப்பிட்டோம் போல், கண் பயங்கரமாக தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் பழம்லாம் வாங்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் திரும்ப வந்து கார் ஏறியாச்சு. ஸோ பேசிக்காக நம்ம ஈவெண்ட் ட்ராவல் பண்ணும்போது எல்லா ஈவெண்ட்டுக்குமே வந்து ரொம்ப கேங்காக டீமாக போவோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. டிபெண்ட்ஸ் அந்த சுச்சுவேஷன், எத்தனை பேர்த்துக்கு பண்ணணும், அதே மாதிரி வந்து அங்கே என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ப்ரைடுக்கு பண்ண போகிறோம், க்ரூமுக்கு பண்ண போகிறோம், அண்ட் பிரைட்ஸ் மெய்டுக்கு பண்ண போகிறோம். ஸோ ப்ரைடோட அக்காவுக்கு பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இன்றைக்கி ஒரு பிளான். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ நிறைய பேர் தேங்க் பண்ணியிருந்தீங்க. ஸோ வாய்ஸ் ஓவர் கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்ட்டு. ஐயோ நன்றிலாம் எதுவும் சொல்ல தேவையில்லை. ஸோ நான் தான் நன்றி கடன் பெற்றிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட். ஸோ ஃபைனலி வந்து சிவகாசியில் நம்ம வந்து மண்டபம் ரீச் ஆயாச்சு. ஸோ கிளைண்ட்டுக்கு ஈவினிங் ரிசப்ஷன் ஒரு 5:30 to 6க்கு ரெடியாக இருக்கணும். ஸோ நம்ம முன்னாடியே எப்பயுமே ஆஸ் யூஷுவல் ரீச் ஆயாச்சு. ஒரு 12:30, 1க்குலாம் வந்துவிட்டோம். ஸோ வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகலை, குளிக்கலை, எதுவுமே செய்யலை. ஸோ இங்கே வந்துட்டு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்து அப்படியே ட்ராவலாக வந்தாச்சு. ஸோ அதே மாதிரி நம்மளோட இந்த லாஸ்ட்டு வாரம் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஒர்க்கு, அடுத்தடுத்து ஒர்க் இருந்தது. அதனால் ரொம்ப பயங்கர டயர்ட், கண், ஃபேஸ் எல்லாமே பார்த்தவங்க டயர்டாக இருந்துருக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ குயிக்காக வந்து ஃப்ரெஷ்அப் ஆகி ட்ரெஸ்அப்லாம் பண்ணியாச்சு. ஸோ கிளைண்ட் வரத்துக்குள்ளே நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் எப்பயுமே செட் பண்ணிவிடுவோம். அடுத்தது ப்ரஷ் எல்லாம் நீட்டாக செட் பண்ணி கிளென்ஸும் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு நீட்டாக ஒன்றா கெட்டிங் ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதுக்குள்ளே லஞ்ச் சாப்பிட வந்துட்டோம் கீழே மண்டபத்தில். ஏன்னா காலைல கூழ் குடித்ததோடு சரி, மணி 2 மணி ஆகிடுச்சு. ஸோ குயிக்காக லஞ்ச் இருந்தால் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ உள்ளே வந்தோடனே ப்ரைடு ஒரு வார்ம் வெல்கம் பண்ணாங்க. வாங்க ப்ரோ சாப்பிடுங்க, டீமெல்லாம் சாப்பிட்டுட்டு பொறுமையாக கூட மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. ஸோ நம்மளுமே பொறுமையாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்புனோம். ஸோ இந்த கிளைண்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஸ்வீட்டஸ்ட் கிளைண்ட். ஏர்லியாகவே புக் பண்ணிட்டாங்க. அவங்களோட சிஸ்டர் வேறு லெவல். அவங்க வந்து ப்ரீமியம் பேக்கேஜ் புக் பண்ணியிருந்தாங்க, என்னோடய ப்ரீமியம் பேக்கேஜ். ஸோ வந்து டீம்லாம் பண்ண வேண்டாம், நீங்களே ஸ்பெஷலாக பண்ணுங்கள். ஸோ அதனால் வந்து நம்மளோட ஹை எண்ட் பேக்கேஜ் தான் எடுத்து வந்தாங்க. ஏன்னா எந்த ஒரு மேக்கப்பில் காம்ப்ரமைஸ் இல்லாமல் எனக்கு பெஸ்ட்டாக வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரஷ் கிளென்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம கிளென்சிங் டைமில் அதுக்குள்ளே வந்து ப்ரைடை ட்ரெஸ் மாற்றிட்டு உட்கார வைக்கிறது, அதுக்கப்புறம் மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸு, செட்டப்ஸு எல்லாமே அதுக்குள்ளே பண்ணிவிடுவேன். ஸோ எனக்கு வந்து எப்பயுமே அந்த டைம் ரெடியாக இருக்கணும்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து ஏர்லியாகவே ப்ரைடை ரெடி பண்ணிவிடுவோம். அவசரமாக ரெடி பண்ணி அமிச்சு ஃபோட்டோஸ் எடுக்காமல் அது வந்து நம்ம எப்பயுமே பண்ண மாட்டோம். அதனால தான் பெஸ்ட்டான டீமும் கூட்டிகிட்டு போவோம். ஸோ எல்லா ஒர்க்குமே நீட்டாக ஆர்கனைசிங் பக்காவாக இருக்கணும் அப்படின்றதுனால. ஸோ என்னோடய ஒரு டீம் மெம்பர் வந்து சிவகாசி, அவங்கள அங்கேருந்து வர வச்சாச்சு. ஒருத்தர் வந்து எங்கள் கூடயே வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்துவிட்டோம். நம்மளோட ஸ்டாஃப் தான் அவர். ஸோ அகெயின் இந்த ஒரு விலாகில் பார்த்திங்கன்னா வந்து ப்ரைடோட ஃபேஸ் மட்டும் காமிக்க மாட்டோம். பிகாஸ் டியூ டு ப்ரைவசி அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம போடலை. ஸோ அதே மாதிரி வந்து இந்த அப்கமிங் வீடியோவில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. பிரைட்ஸ்மெய்ட் கம்ப்ளீட்டாக காட்ட போகிறேன். அவங்களோட மேக்கப், ஹேர், அதே மாதிரி வந்து இன்னும் 2 பேருக்கு மேக்கப் பண்ண போகிறோம். அதையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ப்ரைடு கேட்டிருந்தது ஒரு சட்டில், ஒரு கிளாஸி மேக்கப் அண்ட் ஒரு சாஃப்ட் கேர்ள்ஸ் மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ எப்பயுமே எனக்கு ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், எனக்கு ப்ரைடல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ட்ராவல் பண்ணுறது, ப்ரைடல் மேக்கப் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து க்ரூம் மேக்கப், பிரைட்ஸ்மெய்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன். ப்ரைடுக்கு பெஸ்ட்டாக இருக்கணும், ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருக்கணும்னு நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன். ஸோ அதே மாதிரி வந்து ப்ரைடை நீட்டாக ரெடி பண்ணியாச்சு, ஃபோட்டோ ஷூட்டும் அனுப்பிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரைட்ஸ்மெய்ட் இவங்க தான் வந்து ப்ரைடோட சிஸ்டர், அக்கா.
அவங்க வந்து நல்ல எனக்கு கிளாம் மேக்கப்பாக பண்ணிவிடுங்க ப்ரோ, சூப்பராக பண்ணிவிடுங்க ப்ரோ, நான் உங்களோட பிக்கெஸ்ட்டு ஃபேன். அதே மாதிரி வந்து கிளாஸஸ் போட்டால் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள், மதுரை வந்தால் சொல்லுங்கள், நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மாடலாக வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க சிஸ்டர் பார்த்திங்கன்னா மீடியம் டு டஸ்கி டோன், பட் ஆனால் ரொம்ப ஐஸ் ரொம்ப என்ஹான்ஸ்டாக சூப்பராக போல்டாக இருந்தது. ஸோ மாடலிங் ஷூட்டுக்கு எல்லாமே வந்து கண் பெருசாக இருந்தது அப்படின்னா ஐ மேக்கப் பண்ணி காட்டுறதுக்கு அது எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக சிஸ்டர் நம்ம வந்து கூப்பிட்றேன் நான் மதுரை வந்தா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி வந்து இவங்களுக்கு ஃபுல்லாகவே டீப் கான்டோர் கொடுத்து, ஐஸ் டிஃபைன்டாக கொடுத்து, ஐப்ரோஸ் டிஃபைன்டாக கொடுத்து, லிப்ஸ் நல்லா போல்டாக பண்ணி தான் பண்ணியிருந்தோம். ஸோ இவங்க வந்து ஆக்சுவலாகவே அவங்களோட டோனோட கொஞ்சம் ஷேட் வந்து பிரைட்டராக கேட்டிருந்தாங்க. அதனால் இவங்க ஷேடோட கொஞ்சம் பிரைட்டராக காட்ட வேண்டியதாக இருந்தது. ஸோ பேக்கில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் கேர்ள்ஸ், சிஸ்டரும் கேர்ள்ஸ் 2 பேரும் சாரியும் லைட்டாக ஒரே மாதிரி தான் எடுத்திருந்தாங்க. ஸோ இவங்களுமே நல்லா கிராண்டாக தெரியணுன்றதுக்காக. ஸோ நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் ப்ளஷ் பேலட் பார்த்திங்க அப்படின்னா அஃப்லரிஸா. இந்த ப்ராண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டர் இருக்கும், கன்சீலர் இருக்கும், கான்டோர் இருக்கும், ஃபவுண்டேஷனும் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து மல்டி பர்பஸ். இதுதான் என்னோடய ஃபேவரட் க்ரீம் ப்ளஷ். நான் அதிகமாக வீடியோவில் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய பேர் பிராண்ட்ஸும் கேட்குறீங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி எல்லாமே டீப்பாக சொல்லணுன்னா உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ்லேயும் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் மேக்கப் எப்படி லாங் லாஸ்டிங்காக பண்ணுறது, மேக்கப் எப்படி வந்து கொஞ்சம் நகராமல் பண்ணுறது, ஸ்வெட் ஆனாலும் டிஸ்டர்ப் ஆகாமல் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. ஸோ அதுக்கு வந்து நிறைய டெக்னிக் இருக்குது. நம்ம போடுற மாய்ஸ்சரைசர்லேருந்து, நம்ம போடுற பேஸ்லேருந்து, அதே மாதிரி வந்து நீங்கள் என்ன பவுடர் யூஸ் பண்ணுறீங்க, அதை எப்படி செட் பண்ணுறீங்கன்ட்டு நிறைய டெக்னிக் இருக்குது. அதில் ஒரு ஸ்பெஷல் டீப் டெக்னிக் பார்த்திங்கன்னா பவுடர் செட்டிங். ஸோ ஒரு க்ரீம் போட்டுட்டு அதுக்கு மேலே பவுடர் ரொம்ப அழகாக செட் பண்ணுங்கள், நீட்டாக செட் பண்ணுங்கள். பிகாஸ் அதுதான் நம்ம மேக்கப்பை லாங் லாஸ்டிங்காக அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபாக வந்து நிற்க வைக்கும். ஸோ அதனால் பவுடர் செட்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பவுடர் செட்டிங், பேக்கிங் டெக்னிக்ஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ஐஸில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆப்வியஸ்லாக ஷிம்மர் போடுவேன். பிகாஸ் உங்களோட ரிசப்ஷன் அவுட்ஃபிட்டுமே வந்து சிங்கிள் ப்ளீட் டிசைனர் வேர். ஸோ அதனால் வந்து அழகாக ஷிம்மர் கொடுத்துட்டு ஒரு ப்ரௌன் ஷேட் கொடுத்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் லைனர் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் மாடர்ன் ஹேர் ஸ்டைல் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பண்ணோம். மொத்தமாக ஃபுல் பஃப் மாதிரி பண்ணாமல் ஹாஃப் லிஃப்டட் வித் புல்லிங் டெக்னிக்ஸ், அதுக்கப்புறம் கீழே சாஃப்ட் கர்ல்ஸ் மாதிரி பண்ணலான்னு நான் சஜஸ்ட் பண்ணேன். அவங்களுமே வந்து ப்ரோ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள், அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம பாருங்கள், உங்களுக்கு அந்த ஆப்போசிட் லைட்டிங்லேயுமே அவ்வளோ டீட்டெயிலிங்காக இருக்கும். அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன நுணுக்கும் லைன்ஸு அது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலிங்காக தெரியும். நான் ரொம்ப நீட்டாக கான்ஷியஸாக இருந்து பண்ணுவேன். அதே மாதிரி பிரைட்ஸ்மேடு தானே நம்ம வந்து நார்மலாக பண்ணி விட்டுறலாம், கொஞ்சம் நேரத்தில் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு பண்ண மாட்டேன். பிரைட் அழகாக ரெடி பண்ணி அதுக்காக தான் நம்ம ஏர்லியாகவே வந்துடுவோம். பிரைடை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீட்டாக பிரைட்ஸ்மேடையும் இந்த ரெடி பண்ணிட்டோம். ஸோ அவங்களோட ஃபைனல் அவுட்ஃபிட் பாருங்கள். ஸோ டிசைனர் வேர்க்கும் அந்த க்ளாஸி மேக்கப் அண்ட் அந்த ஹேர் ஸ்டைல் பவுன்சி கேர்ள்ஸுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நிறைய பேர் வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணணும் எங்களுக்கு அடுத்த நாள் மார்னிங் வந்து சொல்லியிருந்தாங்க, ப்ரோ எல்லாருமே சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கொடுக்க வேண்டியது. ஸோ நெக்ஸ்ட்டு குரூமுக்கு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆஷிஷும் தெரியும் பசங்களுக்கு எதுக்கு மேக்கப், பசங்க மேக்கப் போடக்கூடாது அப்படி இப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக எதுக்கு போடுறோம் அப்படின்னா ஒரு கல்யாண பொண்ணு நல்ல கிராண்ட் அவுட்ஃபிட், கிராண்ட் பிரைட் ஜுவல்லரி, அதே மாதிரி கிராண்ட் மேக்கப் ஹேர் ஸ்டைல் எல்லாமே பண்ணுவாங்க. ஆப்வியஸாக பையனுமே வந்து பிளேசர் போட்டு நல்லா பிரைட்டாக ஹெவியாக இருக்கும் போது ஃபேஸ் வந்து ஆப்வியஸாக டல்லாக தெரியும். ஸோ அதை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு பிரைடுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அதே மாதிரி வந்து 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஆனாலும் ஃபேஸ் வந்து டல் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் மேக்கப், ஓகேங்களா? ஸோ அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு லேட் ஆச்சுன்னா கூட ஃபேஸ் ஆட்டோமேட்டிக்காக டல்லானாலுமே மேக்கப் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோஸில் பார்க்க அழகாக பிரைட்டாக தெரியும். அதுக்காக தான் மேக்கப் போடுறது. ஸோ அதே மாதிரி குரூம் கேட்டிருந்தாங்க. குரூமுக்கு லைட்டாக வந்து கர்லி ஹேர் டெக்ஸ்சர். ப்ரோ எனக்கு வந்து ஃபுல்லாக அயன் பண்ணிடாதீங்க, எனக்கு ஃபுல்லாக என்னோட ஹேர் ஸ்டைலில் வித்தியாசமாக மாற்ற வேண்டாம், இருக்கிறது அப்படியே இருக்கட்டும், அது நீட்டாக அப்படியே செட் பண்ணி கொடுத்துருங்க, எனக்கு வேறு எந்த ஸ்பெசிஃபிகேஷனும் இல்லை அப்படின்ட்டாங்க. ஃபேஸுக்கு அதே மாதிரி ரொம்ப சட்டிலான சாஃப்டான மேக்கப் கேட்டிருந்தாங்க. ஸோ எப்போயுமே ஐப்ரோ ஃபில்லிங்ஸ் அண்ட் பியர்ட் ஃபில்லிங் பண்ணுவோம். கேட்டால் மட்டுமே பண்ணுவோம். பிகாஸ் சிலருக்கு வந்து பியர்ட்ஸ் பேட்சாக இருந்தது அப்படின்னா அதை மேட்ச் பண்ணுவோம். சிலருக்கு வந்து அதுவே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்லிவிடுவாங்க. ஸோ இது நெக்ஸ்ட்டு நம்மளோட க்யூட்டஸ்ட் கிளைண்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட பிரைட்ஸ்மேடோட பாப்பா, டாட்டர்.
ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மைல்டாக மேக்கப் கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி குழந்தைங்களுக்கு மேக்கப் போடலாம், தப்பு கிடையாது. பட் ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ப்ராடக்ட்டு, ப்ரஷஸ் இது எல்லாமே நம்ம ப்ரிஃபர் பண்ணது ரொம்ப 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 மினிமல் ப்ராடக்ட். ஒரு 2 க்ரீம் அவ்வளோதான். அது போட்டு மேக்கப் முடிச்சாச்சு. ஸோ அதே மாதிரி போடும்போது பேஸ் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு, நல்லா மாய்ஸ்சரைசர் அதெல்லாமே போட்டு மேக்கப் போடுங்க. டைரெக்டாக வந்து ஃபவுண்டேஷன், க்ரீம்ஸ் எல்லாமே போட வேண்டாம் கிட்ஸுக்கு. ஸோ அதே மாதிரி மைல்டாக வந்து க்ளாஸியாக, ஷைனிங்காக இருக்கணும். க்யூட்டாக வந்து ஐ ஷேடோ போடலாம். கலர்ஸ் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு ஐ மேக்கப், பேஸு, லிப்ஸ்டிக் எல்லாமே போட்டு சூப்பராக பாப்பாவை ரெடி பண்ணியாச்சு. ஸோ நான் நிறைய கிட்ஸுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் கேட்பீங்க, எப்படி பாப்பாக்கெலாம் பண்ணுறீங்க, குழந்தைங்களுக்கு பண்ணுறீங்க, கஷ்டமா இல்லையா அப்படின்ட்டு. கோஆப்ரேஷன் அவ்வளோ 100% இருக்காது. பட் இருந்தாலும் ஃபன்ஃபில்டாக, ஜாலியாக, சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் இதெல்லாம் நம்ம பண்ணால் தானே ஆர்டிஸ்ட். அதனால் வந்து அவங்க வந்து குனியவே மாட்டாங்க, நிமிர மாட்டாங்க. அந்த கோஆப்ரேஷன் தெரியாது பேசிக்காக, நம்ம குறை சொல்லக்கூடாது. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு என்ன கலர்ஸ் பிடிக்கும், எந்த ஷேடு போகலாம் அப்படின்றது எல்லாமே வந்து கேட்டு தான் நான் பண்ணேன். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெமரி. ரொம்ப 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 ஜாலியாக போச்சு அவங்களோட ஒர்க் பண்ணது. ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் நினைக்கிறேன், ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் இந்த வீடியோ போடுறேன். ஒரு 2 வீக்ஸாக கம்ப்ளீட்டாக வந்து எங்கே இருந்தேன், நான் கோயம்புத்தூரில் இருந்தேன். கம்ப்ளீட்டாக கிளாஸ் பிஸியாக போச்சு. திரும்ப சென்னை ட்ராவல் பண்ணேன், பேக் டு பேக் ப்ரைடல், அது அப்படியே போயிடுச்சு. இன்னும் நிறைய விலாக்ஸு, நிறைய பிரைட்ஸ் வந்து வீடியோ போடாமல் நிறைய வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ வேணும் அப்படின்னா நான் திரும்ப கண்டிப்பாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் வித் மை வாய்ஸ் ஓவர். ஸோ மிக்க 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 நன்றி. ஒவ்வொரு இதுக்கும் லைக் பண்ணுறதுக்கு, கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 நன்றி. ஸோ ஒரு ஸ்பெஷலாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இதை பண்ணலான் இருக்கேன். ஸோ என்ன பண்ணலான்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நானும் சில ஐடியாஸ் எல்லாமே வச்சுருக்கேன், அதுவுமே ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ அதனால் வந்து சப்ஸ்கிரைபர்ஸுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்றது, என்ன வேணுன்றதை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் கண்டிப்பாக வந்து நான் ப்ரொசீட் பண்ணுறேன். அதுக்கு நடவடிக்கையை நான் கொண்டு வரேன். சரிங்களா? பயங்கரமாக கழிச்சிட்டோம்ப்பா. யார் யாருக்கு 4 பேர்த்துக்கு மேக்கப் பண்ணோம். பிரைடுக்கு, பிரைட்ஸ்மெய்டுக்கு, குரூமுக்கு, பாப்பாவுக்கு. ஸோ 4 பேர்த்துக்கும் கம்ப்ளீட்டாக மேக்கப் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் திரும்ப எங்கே நம்ம சாப்பிட தான் ஸ்நாக்ஸு. திடீர்னு வந்து ஸ்நாக்ஸு பார்த்துட்டு அப்செட். ஸ்நாக்ஸ் இல்லை. உடனே வெளியே வந்தோம். ஐஸ்கிரீம் வச்சுருந்தாங்க. குட்டுன்னு ஓடி வந்து ஐஸ்கிரீம் எடுத்தோம். குல்ஃபி ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டோம். அட்டகாசமாக இருந்தது, சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி டின்னர் சாப்பிட்டு, ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கப்பா. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரைடல் விலாக் வேணுமா, இல்லை கிளாஸ் விலாக் வேணுமா, இல்லை வெற்றியோட பர்சனல் டெய்லி ரொட்டீன் வேணுமான்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் அதை எதிர்பார்க்கலாம். ஸோ சீக்கிரமாக அடுத்த ஸ்பெஷலான வீடியோவோட, சூப்பரான ஒரு கண்டென்ட்டோடு வரேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். பாய்.